Hi everyone, welcome to Vida Samayal. Vida Samayalல நம்ம வந்துட்டு ப்ரான்ஸ் தான் இன்னைக்கு சமைக்க போகிறோம். ஸோ ப்ரான்ஸை வந்து சில்லி போட போகிறோம். க்ளீன் பண்ணி இது 1 கிலோ ப்ரான் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி பொரிக்கிறதுன்னு 65 மாதிரி பொரிக்கிறது பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரான் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் மசாலா பரட்டி வைக்கணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா தாராளமாக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இது வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இது வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு. ஃபைனலாக இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வந்து ஆட் பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா பிணைஞ்சு விடணும். தண்ணியெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா கலந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ப்ரான்ஸில் வந்து எந்த அளவுக்கு தண்ணி வடிச்சிருக்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ ப்ரான்ஸில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் அந்த தண்ணியிலே வந்துட்டு நம்மளுக்கு இது நல்ல கன்சிஸ்டன்சி வருதான்னு பாருங்கள். அப்படி வரலைன்ற பட்சத்துக்கு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் வந்துட்டு இதை பிணைஞ்சு வைக்கலாம். இன்னொன்று நல்ல ஐடியா என்னென்னா, நீங்கள் ஒரு எக்கு கூட ஆட் பண்ணிங்கன்னா, ஒரு எக்கு உடச்சி ஆட் பண்ணிங்கனாலும் வந்துட்டு அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ரொம்ப வாட்டரியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம பொரிக்கும் போது ஏற்கனவே அது ப்ரான்ஸ் வெடிக்கும். ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாயிட்டுனாலும் ரொம்ப வெடிக்கும். அதனால் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக தண்ணி லைட்டாக தெளிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு அந்த எக்கு ஸ்மெல் வந்து ப்ரானில் வர்றது பிடிக்காது. அவங்க வந்துட்டு நீங்கள் தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டு இது பண்ணிங்கனாலே இதை நம்மளுக்கு வந்து நல்லாவே அது பிளெண்ட் ஆகி வந்துடும். ஸோ அந்த மசாலா வந்து ப்ரானில் ஊறி வரணும். இப்போ நம்மளுக்கு வந்து இது ரொம்பவே ட்ரையாக தான் இருக்குது. ப்ரானோட மசாலா வந்து அவ்வளோவா ஒட்டலை. அதனால் நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வந்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து ஊறணும், ஒரு 1/2 hour ஆச்சும் ஊறணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சும் ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியிலே ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சோம் அப்படின்னா அழகாக ஊறி வந்து நம்மளுக்கு ரெடியாகி வந்துடும். நான் இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சிடலாம். அவ்வளோதான். தங்கமயில ஸ்டார்ட் பண்ணுறி பச்சாரில் நின்று ஸ்டார்ட் பண்ணு. அதே இதுக்கு உப்புலாம் வேண்டாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ எண்ணெய் வந்து நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலெண்ணெய் ஊற்றி அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரான்ஸை வந்து தனித்தனியாக எடுத்து போடணும். ஸோ இது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணுங்க. ப்ரான்ஸ் போட்டோடனே வெடிக்கும். ஸோ அதனால் ப்ரான் மட்டும் 65 பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எக்கு கூட அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. எக்கு வந்து பொரிக்கும்போது ஃபுல்லாக முழு முட்டையாக இல்லாமல் ஹாஃபாக கட் பண்ணிட்டிங்கன்னா அது வெடிக்காது. ஆனால் ப்ரானுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம வந்து அது ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க எண்ணெயில்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கிளறி இருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நம்மளுக்கு போடும்போது தனித்தனியாக வராது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுக்கும்போதே பாத்திரத்துலேருந்து வந்து நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து அதை வந்து எண்ணெயில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடிக்கடி அந்த எண்ணெய் மேலே கை வைக்கிறதுனால கண்டிப்பாக தெறிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. அது பொரிச்சிட்ருக்கும் போதுமே சில நேரம் வந்து வெடிக்கும். ஸோ அது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ப்ரான்ஸ் எப்போதுமே வந்து நம்ம தொக்கு பிரியாணி அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி 65 பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம இதில் டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா வந்துட்டு அழகாக பொரித்து எடுத்துடலாம். நம்ம ரொம்ப நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ப்ரான்ஸ் வந்து எப்போதுமே ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சூவியாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பக்கத்துலேயே நின்று எடுத்துடணும், இல்லைன்னா கருகி போயிடும். ப்ரான்ஸ் எல்லாம் சீக்கிரம் வெந்துருன்றதுனால நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு வெந்தோன்னே ஒரு இன்னொரு சைட் திருப்பி போட்டு அதை வந்துட்டு அழகாக நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு இப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நான் இதில் வந்துட்டு மேலே வந்து ப்ரெட் க்ரம்ஸ் அதெல்லாம் நான் ஆட் பண்ணவே இல்லை. நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவே நல்லா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. ப்ரான் வந்து ஒரு லைட்டான இனிப்பு இருக்கும். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் இனிப்பு அதிகமாகி அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு காரசாரமாக ஒரு சிக்கன் 65 மாதிரியே ஒரு ப்ரான் 65 சாப்பிட்ணுன்னா நம்ம வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் இப்படியே ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டுலாம்.